இரட்டை பிறவிகள் குறித்தும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளேயே உள்ள உடலுடன் உடலாக, ஆனால் நீங்கள் இல்லாமல் வேறு மனிதராக ஒரு பிறவி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆம், 19ஆம் நூற்றாண்டில் எட்வர்ட் மோர்டாகே என்ற இளைஞர் வாழ்ந்ததாகவும், அந்த இளைஞருக்கு அவரது முகத்திற்கு பின்னால் ஒரு முகம் இருந்ததாகவும், அந்த முகத்தால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் பலர் கூறுகின்றனர். இந்த தகவல்கள் இங்கிலாந்து முழுவதும் பல ஆண்டுகளாக பேசப்படும் ஒரு விஷயமாகும். இங்கிலாந்து பாராளுமன்ற குழு உறுப்பினர் ஒருவரின் மகன்தான் எட்வர்ட் மோர்டாகே. இவருக்கு பிறக்கும் போதே முகத்திற்கு பின்னால் பின்னந்தலையில் ஒரு முகம் இருந்ததாகவும், அந்த முகத்தில் 2 கண்கள் ஒரு வாய் மட்டுமே இருந்ததாகவும், அந்த வாயில் எப்பொழுதும் எச்சில் வழிந்து கொண்டே இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மற்றபடி எட்வர்ட் சாதாரண மனிதனைப் போலவே செயல்பட்டார். ஆனால் அவரால் பின்னால் உள்ள கண்ணையும் வாயையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அது தனியாக இயங்கியது. முதலில் அது கட்டுப்பாடே இல்லாமல் இயங்குவதாக அனைவரும் நினைத்தனர். ஆனால் எட்வர்ட் சிறுவயதில் பேசத் துவங்கிய பின்புதான் அந்த வாயும் பேசியதாக தெரிகிறது. ஆனால் அந்த வாயால் சத்தமாக பேச முடியவில்லை. ஆனால் மற்றவர்களுக்கு புரியும்படி பேசியது. அது பேசியது சத்தமாக இல்லாவிட்டாலும் அந்த வாய் எட்வர்டின் காதுக்கு அருகில் இருந்ததால் அந்த வாய் பேசுவதை எட்வர்டால் கேட்க முடிந்தது. எட்வர்ட் ஆணாக இருந்தாலும் அவரின் பின்னந்தலையில் இருந்த முகம் ஒரு பெண் தோற்றத்திலேயே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த முகம் சற்று வித்தியாசமாகவும் செயல்படுமா. எட்வர்ட் சோகமாக இருக்கும்போது சிரித்து கொண்டும், எட்வர்ட் சிரித்து சந்தோஷமாக இருக்கும்போது சோகமாகவும் இருக்குமா. சிறு வயதில் இந்த முகம் குறித்து பரிசோதித்த டாக்டர், அந்த முகம் எட்வர்டின் மூளையின் ஒரு பகுதியில் தனியாளாக செயல்படுவதாகவும், அந்த பகுதிக்கு கை, கால் மற்றும் உடலின் எந்த பாகத்தை இயக்கும் திறன் இல்லை என்றும், குறிப்பிட்ட முகத்தில் உள்ள கண்கள் மற்றும் வாயை மட்டுமே இயக்கும், ஆனால் அதற்கென்று தனியாக சிந்தனைகள் இருப்பதாகவும் டாக்டர் கூறினார். இந்நிலையில் எட்வர்ட் வளர வளர எட்வர்டிற்கும் அந்த பின்பக்கம் முகத்திற்கும் சரியாக ஒத்துப்போகவில்லை. எட்வர்டின் எண்ணங்களும் பின்பக்க முகத்தின் எண்ணங்களும் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை. இரண்டும் நேர் எதிராக இருந்ததால் எட்வர்டிற்கு வாழ்க்கையே ஒரு நரகமாகிவிட்டது. இந்நிலையில் ஒரு கட்டத்தில் எட்வர்ட் டாக்டரிடம் சென்று தனது பின்பக்க முகத்தை அகற்றிவிடுமாறு கூறியுள்ளார். டாக்டர்களும் இதற்கான ஆய்வுகளை துவங்கிவிட்டனர். இது அந்த பின்பக்க முகத்திற்கு பிடிக்கவில்லை. அவர் டாக்டரிடம் சென்று அவ்வாறு சொன்ன அன்று இரவே எட்வர்டின் பின்பக்க முகம் அவரை தூங்க விடாமல் தொந்தரவு செய்ததாகவும், பின்பக்க முகத்தை அகற்றும் முடிவை கைவிடுமாறும் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் பின்பக்க முகத்தின் தொல்லை தாங்க முடியாமல் எட்வர்ட் தற்கொலை செய்து கொண்டார் மற்றும் பின்பக்க முகமும் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த விஷயமெல்லாம் சார்லஸ் லோரின் என்பவர் போஸ்ட் அண்ட் போஸ்ட் என்ற நாளிதழில் எழுதிய கட்டுரையின் மூலமே தெரிய வந்தது. 1896ஆம் ஆண்டு இது குறித்து மருத்துவர்கள் எல்லாம் ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வில் இப்படியான பிறப்பு இருக்க மருத்துவ ரீதியாக